இன்னும் 10 நாள் தான் இருக்குது. நம்ம அடேங்கப்பா ஆஷா மாறணுமா இல்லையான்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். உடனே கமெண்ட்டில் போய் மனசை புண்படுத்தாதீங்க. எனக்கு தாடி இல்லைன்றதை நான் ஒத்துக்கிறேன். சின்ன சின்ன பொடி முடியெல்லாம் சீவி விட்டு நம்ம ஷோல்டர் குணமடையக்கூடிய சில ஒர்க் அவுட்லாம் காலையிலே பண்ணி முடிச்சிட்டேன். இந்த வாரம் ஃபுல்லாக டீலோட் அண்ட் ரெக்கவரி தான். ஸோ இந்த டைமில் தான் நம்ம ஷோல்டருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணணும். இதை ரீசனாக சொல்லி பண்ண முடியலன்னு சாக்கு போக்கு சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. என்னால் பண்ண முடியலன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக என்ன நான் ரெடி பண்ணல. அதுக்கு நான் மட்டும் தான் காரணமாக இருப்பேன். என்னோட இன்ஜுரிஸை இது உள்ள கொண்டு வர மாட்டேன். சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன். பட் பக்காவாக பண்ணிடுவேன்ற நம்பிக்கை கொஞ்சம் இருக்குது. பொறுத்து இருந்து பார்க்கலாம். காலேஜுக்கு போயிட்டு வந்தோடனே எங்கள் அம்மா முட்டை சோறு செய்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சாங்க. என்ன தூள் போடணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு சரியான கோல்டு மோந்து பார்த்தீங்கன்னா தூளுன்னு கண்டுபிடிக்க முடியல. கையில் மாட்டுறதை குத்து மதிப்பாக போட்டேன். பரவாயில்ல, நம்ம சமையல் ஸ்கில்லும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. நான் கிச்சனில் எது செஞ்சாலும் அப்படியே போட்டுறேன்னு என் மேலே சில குற்றச்சாட்டு இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க, கழுவி வச்சிட்டேன். அதுக்கு நீங்கள் தான் சாட்சி. ஷோல்டருக்கு கொஞ்சம் நேரம் ஐஸ் பேக் ஒத்தரம் கொடுத்துட்டு என்னோட ஆன்லைன் கிளாஸை எடுத்து முடிச்சிட்டேன். அப்படியே மொட்டை மாடியிலே கொஞ்சம் நேரம் பராக்கு பார்த்துட்டு தெரப்பி என்கிட்ட போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டு இன்னைக்கு புதுசாக சில ஒர்க் அவுட் ஆட் பண்ண சொன்னாங்க. நம்ம ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஷோல்டர் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு எங்களோட ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு ஹெவியாக எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ எல்லோ பேண்டை வச்சு பிளான்ச் பண்ணேன். அண்ட் மசில் அப் கம்மி வெயிட்டை வச்சு ஒரு 4 செட்டு போட்டேன். அவ்வளோதான் இன்னைக்கான ஒர்க் அவுட். அப்படியே ஒரு குட்டி போஸ்டிங் பண்ணிட்டு என்னோட இன்னொரு கிளாஸை எடுத்துட்டு இன்னைக்கான நாளை முடிச்சுக்கிறேன். பாய்.